ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி ஏர்லி மார்னிங் கொடுத்த அப்டேட்டில் இன்றைக்கான தங்கம் விலை நேற்றைய விலையான 8,955 இருக்கலாம், இல்லை என்றால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 to 30 இருக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருந்தேன். அதே போல் இன்று ஜூன் 10 1 கிராம் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 10 ரூபாய் மாத்திரம் இறங்கி 8,945 ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு. இதன் மத்தியில் நாளை ஜூன் 11 தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டாக வரும். இப்போதைக்கு நிலவரப்படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்மளுடைய தங்கம் விலையில் அதிகரிப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நேற்று நைட்டும் அப்படி தான் இருந்துச்சு, ஆனால் மார்னிங்கில் வந்து மார்க்கெட் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதன் மத்தியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கிராஜுவலாக சைலண்ட்டாக ஒரு இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்காரு. நம்ம ஜூன் 1 பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 111 ரூபாய் இருந்துச்சு ஒரு கிராமு. இந்த ஒரு 10 நாளைக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 10 ரூபாய் அதிகரித்து 111 ரூபாய் ஒரு கிராம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வந்து சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு. இதுவும் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி வந்துட்டுருக்கு. அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. தங்கத்தின் விலையில் ஒரு சில நாட்களாக பெரிய மூவ்மெண்ட் இல்லாமல் மைல்டு ஃப்ளக்சுவேஷன்ஸ் தான் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து கோல்டு மார்க்கெட்லேயும் வேர்ல்டு எக்கனாமிலையும் பெரிய மூவ்மெண்ட் இல்லை, பெரிய முக்கிய அறிவிப்புகள் வரலை. ஃபெட் ரேட் கட்டு தான் வந்து இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸில் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து அதே ரேட் வச்சுக்கிறாங்களா இல்லை ரேட் கட் பண்ணுறாங்களா, ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணுறாங்களா, நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒரு சில மீடியா என்ன சொல்கிறாங்கன்னா 2025 ஃபுல்லாகவே வந்து ரேட் கட் இல்லாமல் தான் அவங்க அப்படியே ஸ்டேபிளாக வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி தான் கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா மீடியாவில் பார்க்குற நியூஸ் எல்லாமே வந்து உண்மைன்னு நம்ம சொல்லிட முடியாது. மோஸ்ட் ஆஃப் த நியூஸ் வந்து ராங்காகவும் ஃபேக்காகவும் தான் இருக்குது. ஒரு பரபரப்பை ஏற்படுத்தணுன்ற மாதிரி தான் அவங்க சப்டைட்டில் வச்சு அவங்க நியூஸ் போடுறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் வார் போயிட்டுருக்கு. இதை மீடியா எப்படி நியூஸாக போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் மீது உக்கிரம் காட்டும் ரஷ்யா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வார் சப்ஜெக்ட்லேயும் கூட வந்து ஒரு எதுகை மூலிகை வச்சு நியூஸ் போடணுமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அது அவங்களுடைய ஜாப், அவங்க வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தணும், அப்போ தான் வந்து அந்த நியூஸை ரீட் பண்ணுவாங்கன்ற மாதிரி அவங்க போடுவாங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபெட் ரேட் கட்டும் இல்லைன்னு சொல்கிறது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு தெரியல. பட் ஆனால் வந்து இந்த ஃபெட் ரேட் கட் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சு, ப்ளஸ் ஆச்சோ இல்லை மைனஸ் ஆச்சோன்னா அதுக்கேற்ற மாதிரி கோல்டு மார்க்கெட்டை வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ நான் அதனுடைய எத்தனை டேஸ் நான் கன்ஃபார்ம் பண்ணி போடுறேன் இன்னும் வருகிற நாட்களில். அண்ட் கோல்டு வந்து கிராஜுவலாக ட்ராப் ஆகுமா, நல்லா டிக்ரீஸ் ஆகுமா, 8,500 வருமான்ற உங்களுடைய கேள்விக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட் எல்லாம், கோல்டு மார்க்கெட் மட்டும் கிடையாது, எல்லா மார்க்கெட்டுமே வந்து எதை பொறுத்து டிசைட் ஆகும்னா பவர்ஃபுல் பீப்புள் அவங்க எடுக்கிற டிசிஷன்ஸ், அவங்களுடைய வாயிலேருந்து வருகிற வார்த்தைகள், அவங்க செய்கிற ஆக்டிவிட்டி தான் வந்து இதை வந்து டிசைட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன். அதாவது ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ரொனால்டோ என்ன பண்ணார்னா, அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து கொக்கோ கோலா பாட்டில் வந்து முன்னாடி இருந்துச்சு. ஸோ அது வந்து என்ன நினச்சி பண்ணாருன்னு தெரியல. ஒரு ஃபன்னாக வந்து அந்த கொக்கோ கோலா பாட்டில் அப்படியே தூக்கி டேபிள்லேருந்து இந்த பக்கம் நகர்த்தி வச்சுட்டு ஒரு மாதிரி ஒரு ஃபன்னி டோனில் கோகோ கோலா அப்படின்னு சொல்லிட்டு வச்சார் கீழே. அவர் பண்ண அந்த ஒரு 2-3 செகண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலாவோட மார்க்கெட் வந்து அப்படியே அன்றைக்கி வந்து டவுன் ஆச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் பீப்புள் அவங்க செய்கிற ஆக்டிவிட்டி, அவங்களுடைய வாயிலேருந்து வருகிற வார்த்தைகள் தான் வந்து மார்க்கெட்டை டிசைட் பண்ணும். அது சேம் அப்ளைஸ் டு கோல்டு ஆல்சோ. இப்போ வந்து ட்ரம்ப் வந்து ஒரு பவர்ஃபுல் மேன். ஸோ அவர் என்ன டிசிஷன் எடுக்கிறாரோ அதை பொறுத்து வந்து கோல்டு எக்கனாமி மாறும். இப்போ ட்ரம்ப்போட அட்மின் அவருடைய கேபின்லேயே ஒரு சிறு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. அதாவது வந்து எலன் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கீழே தான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கார். ஆனால் இப்போ எலன் மாஸ்க் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து தனியாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்க போகிறேன்னு ஒரு நியூஸ் அறிவிச்சிருக்காரு. ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சின்ன சம்பவங்கள் நம்ம எதிர்பார்க்க முடியாது பார்த்தீங்களா. ஸோ அதை பொறுத்து தான் வந்து குளோபல் எக்கனாமி, கோல்டு எக்கனாமி எல்லாமே வந்து இயங்கும். ஸோ வந்து இந்த கோல்டு வந்து 3,500 போகுமா அப்படின்றத வந்து மார்க்கெட் தான் டிசைட் பண்ணணும். பட் என்னுடைய கருத்துப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 5% வந்து வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் கம்மிங் டு த சப்ஜெக்ட், நாளைக்கான தங்கம் விலை ஒரு கிராமுக்கு 30 ரூபாய் முதல் 70 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருப்பினும் இது இப்போதைக்கு நைட்டு ஸ்டேட்டஸ் தான். அடுத்த அப்டேட் நாளை காலையில் 8:30 or 9 o'clock கொடுக்குறேன். நேற்று நைட்டும் வந்து கோல்டு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் அகைன் மார்னிங்கில் வந்து மார்க்கெட் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் டெஃபினட்டாக மார்னிங் ஒரு வாட்டி சேனலை மானிட்டர் பண்ணிக்கோங்க. நான் டைம் இருந்துச்சுன்னா ஃபுல் வீடியோ போடுவேன், இல்லைனா ஷார்ட்ஸாக நான் போடுவேன். ஸோ நீங்கள் மார்னிங் ஒரு வாட்டி சேனலை மானிட்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது உங்களுக்கு முழுமையான பயனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதே போல் மேலும் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.